அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்த இந்த சந்திர கிரகணம், அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த நிலவு கிரகணம் தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கமாக முழு சந்திர கிரகணத்தின் போது மட்டும்தான் இவ்வளவு பிரகாசமான சிகப்பு நிறத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். ஆனால் இன்று நடந்த இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% நிலவு மறைக்கப்படுறதால அந்த மீதம் இருக்கக்கூடிய 4% விளிம்பு வெளிச்சத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களும் இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுபோல் இந்த ஆகஸ்ட் 28 காலை நடந்த இந்த சந்திர கிரகணம் குறித்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு, ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இது இந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு எத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கிரகணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள், நீங்கள் 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு சமாளிக்கிறதுக்கு தெரியல, முக்கியமாக ஜோதிட ரீதியாக நல்லதொரு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 காலை 6:53 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 12:32 மணி வரை இந்த கிரகண நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காலை 9:43 மணி அளவில் இந்த கிரகணம் அதனுடைய உச்சக்கட்டத்தை எட்டும் அப்படின்னு நாசாவின் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் இந்த கிரகணத்தில் பகல் பொழுதாக இருக்கிறதோடு நிலவு அடிவானத்திற்கு கீழே சென்றுவிடும் அப்படிங்கிறதால இந்தியாவில் இதை நேரடியாக காண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் மிக தெளிவாக காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் பண்டிகையோடு இந்த சந்திர கிரகணம் இணைந்து வர்றதால பலருக்கும் ஆன்மீக சந்தேகங்கள் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் தென்படாது அப்படின்னு சொன்னதால பாரம்பரிய சாஸ்திர விதிகளின்படி சூத காலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த விதமான தோஷ காலமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் கிரகணங்கள் நடக்கும்போது கோவில்கள் மூடப்படுவது நடக்கும், ஆனால் அதுவும் எதுவும் மூடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கிரகணம் முடிந்த பிறகு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கிரகணம் முடிந்த பிறகு சுத்திகரிப்பு, அதாவது சிறப்பு கவனம் செலுத்துறது இந்த நேரத்தில் முக்கியம். கிரகணம் முடிந்த பிறகு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணத்துக்கு பிறகு நாம் வேலையாக குளிச்சுடணும். இந்து மத சாஸ்திரங்களின்படி குளிக்கும் வர கிரகணத்தினுடைய தாக்கம் முடிவடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிந்த உடனே நம்ம குளித்து முடிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிவது ரொம்ப முக்கியம். அதே போல் கிரகணம் முடிந்ததும் குளிக்கக்கூடிய நீரில் கங்கை நீரை சேர்த்து குளிப்பது நல்லது. அப்படி கங்கை நீர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பிடி கல்லுப்பு போட்டு, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டா கூட அது எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே புனிதமானதாக சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் தீய விளைவுகளை இந்த மாதிரியான நம்ம குளிக்கிறதால அது போக்கும். கங்கை நீர் இல்லை அப்படின்னா துளசி இலைகளை கூட நீரில் கலந்து குளிக்கிறது இன்னும் நல்லது. சரி, இப்போ கிரகணம் முடிந்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த கிரகணத்தின் மூலமாக 3 ராசிக்காரர்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணி வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிரகணம் பகல் வேளையில் நிகழ்வதால் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு பார்த்தோம். சரி, இதை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் வேலை பளு கணிசமாக அதிகரிக்கும். இதன் காரணமாக மன அழுத்தமும் உடல்நலக் கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் போதிய ஓய்வெடுத்து ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். மேலும் நிதி விவகாரங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவதையோ அல்லது பெரிய தொகைகளை முதலீடு செய்வதையோ தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
தவறினா கடுமையான நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்பவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சில் அதிக நிதானம் தேவைப்படும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ பேசும்போது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகளுக்கும் மோதல்களுக்கும் வழி அமைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஓரளவு பலன் கிடைத்தாலும் எதிர்பாராத செலவுகள் எழக்கூடலாம். இதனால் சிக்கனம் ரொம்ப தேவை. புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அவசரப்படாமல் சூழ்நிலையை முழுமையாக ஆராய்ந்து கவனமாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் தங்களுடைய சொந்த ராசியிலேயே நிகழ்வதால் இந்த கும்பராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறு அலட்சியம் கூட மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடும். வியாபாரிகள் லாபம் பெற வழக்கத்தை விட கூடுதலான உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். அதோடு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் தயக்கமும் கவனமும் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது நீங்கள் புதிய செயல்களை செய்யும்போது மிக எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. அதே போல் பணியிடத்திலும் குடும்ப உறவுகளிடத்திலும் நீங்கள் நிதானத்தை கையாள்வது ரொம்பவே அவசியம். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறதால அமைதி காப்பதே நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கிட்டையும் வீணான வாக்குவாதங்கள் வச்சுக்கிறது தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மிதுன ராசிக்கான பலனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் நேர்மறையான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் உடல் நல தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தேவையற்ற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நீண்ட தூர பயணங்கள் தவிர்ப்பது மிக நன்மையை கொடுக்கும். கிரகணம் முடிந்த பிறகு வெள்ளை நிற பொருட்களை தானமாக செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீங்கள் எந்த ஒரு தானம் செய்தாலும் கிரகணம் முடிந்த பிறகு செய்வது தான் சிறப்பு. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஊடகம் எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நிதானம் தேவை. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் நலனை சிறப்பு கவனம் செலுத்தி பார்க்கணும். உறவுகளில் ஏற்ற இறக்கத்தை சந்திக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் இப்போ போட்டு பெரிதுபடுத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம். இதுபோல் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக குழுவில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் அது முடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த நேரம் அது முடிக்கிறதுக்கான காலகட்டம். தொழில் தொடர்பான தடைகள் இப்போ உங்களுக்கு நீங்கும். சிலர் பதவி உயர்வு போன்ற விஷயங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதீத கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதுபோல் குறிப்பாக முக்கிய வேலைகளை நீங்கள் தள்ளி போடுறதை தவிர்க்கணும். சரியான திட்டமிடல் மற்றும் பொறுமையோடு செயல்களை அனுப்புவதால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம், மன அழுத்தம் உண்டாகலாம். இதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது கும்பத்திற்கு எதிர் ராசியாக இந்த சிம்மம் இருக்கிறதால சந்திர கிரகணம் சிம்மராசிக்காரர்களுடைய உறவுகள் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ஜோதிட கணிப்புகள் சொல்லுது. கோபம் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா பிறகு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சமுதாயத்தில் உங்களுடைய நட்பெயரை பாதிக்கக்கூடிய வகையில் சில தேவையற்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் மற்றவர்களோடு பேசும்போது கவனத்தோடு இருக்கிறது அவசியம். பணியிடத்திலும் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உடனடி பலன்கள் கிடைக்காமல் போகலாம். இதனால் வருமானத்தில் தற்காலிக அழுத்தம் உங்களுக்கு ஏற்படலாம். இருந்தாலும் இத்தகைய நிலை நீண்ட காலம் நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திட்டமிட்டு செயல்பட்டால் நிலைமையை படிப்படியாக சரி செய்ய முடியும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ
வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.